மேடம் நீங்க ஸ்கூல்ல படிச்சப்போ எதனா இன்ட்ரெஸ்ட்கான நடந்த மேட்டர் எதனா சொல்லுங்களேன். இப்போ கிண்டியில சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு இல்லைங்களா? நான் எங்க சர்ச் பார்க்ல படிக்கும்போது தான் அதனுடைய திறப்பு விழா நடந்தது. அப்போ எனக்கு 10 வயசோ 11 வயசோ இருக்கும். அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கை திறந்து வைத்தார். அதனால எங்க ஸ்கூல்ல இருந்து சில குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அழகா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி விளக்கு ஏந்தி பூத்தட்டெல்லாம் கையில கொடுத்து நிக்க வச்சிருந்தாங்க வரவேற்புக்கு. அதுல நானும் ஒருத்தி. அதனால நெஹ்ரு அவர்கள் வந்தபோது வாசல்லயே நின்று கையில ஒரு தட்டுல மலர்களை வச்சுக்கிட்டு அவர் முன்னால தூவினேன். அவரு என் அருகில ஒரு நிமிஷம் நின்று என் கன்னத்தை தட்டி கொடுத்தாரு. அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். Auntie, can you tell me something about your school friends? I had a number of school friends in my school days, and we used to have great fun on my birthdays. When my mother used to give a birthday party for me, I used to bring all my friends home from school. We would all get dressed together, and then after the birthday party, I would drop all my friends back at their homes. மேடம் நீங்க ஸ்கூல்ல படிச்சப்போ எதனா இன்ட்ரெஸ்ட்கான நடந்த மேட்டர் எதனா சொல்லுங்களேன். இப்போ கிண்டியில சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு இல்லைங்களா? நான் எங்க சர்ச் பார்க்ல படிக்கும்போது தான் அதனுடைய திறப்பு விழா நடந்தது. அப்போ எனக்கு 10 வயசோ 11 வயசோ இருக்கும். அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கை திறந்து வைத்தார். அதனால எங்க ஸ்கூல்ல இருந்து சில குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அழகா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி விளக்கு ஏந்தி பூத்தட்டெல்லாம் கையில கொடுத்து நிக்க வச்சிருந்தாங்க வரவேற்புக்கு. அதுல நானும் ஒருத்தி. அதனால நெஹ்ரு அவர்கள் வந்தபோது வாசல்லயே நின்று கையில ஒரு தட்டுல மலர்களை வச்சுக்கிட்டு அவர் முன்னால தூவினேன். அவரு என் அருகில ஒரு நிமிஷம் நின்று என் கன்னத்தை தட்டி கொடுத்தாரு. அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். Auntie, can you tell me something about your school friends? I had a number of school friends in my school days, and we used to have great fun on my birthdays. When my mother used to give a birthday party for me, I used to bring all my friends home from school. We would all get dressed together, and then after the birthday party, I would drop all my